ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் லீலாவதி. எனக்கு வயசு 62 ஆகுது. நான் இந்த யோகாவில் சேர்ந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. நான் இந்த யோகா கிளாஸில் சேரும்போது எனக்கு இந்த முட்டியெல்லாம் ரொம்ப மடக்க முடியாது, வலிக்கும். அந்த சூரிய நமஸ்காரம்லாம் என்னால் செய்ய முடியாது. மற்றபடி கைக்கு இப்படி பண்ணுற எக்ஸசைஸு, இப்படி பண்ணுறது, காலுக்கு பண்ணுறது, அப்புறம் குனிஞ்சு தரையை தொடுறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு. ஆனால் சூரிய நமஸ்காரம் எனக்கு அவ்வளோவா வரலை. அப்புறம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், நான் சேர்ந்து 6 மாதத்துக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் நல்லா வந்துடுச்சு. பொதுவாகவே இப்போ நான் வீட்டு வேலைகள்லாம் ஒரு அரை மணி நேரம் செஞ்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். இப்போ முந்தியை விட இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாகவே வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கை கால் வலிச்சா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன். இப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த யோகா பண்ணுறதுனால எனக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு உடல் அளவில் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, நல்லா இருக்குது. அதே சமயம் மனசளவுலையும் அவங்க என்கிட்ட கொஞ்ச நேரம் ஜென்ரலாக ஏதாவது பேசுவாங்க. அப்போ என்னையும் பேச சொல்லுவாங்க. சில விஷயங்களை அவங்களும் சொல்லுவாங்க. இப்படி நம்ம உடலாலையும் மனசாலையும் நல்லா செஞ்சால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. நம்ம போய் அவங்ககிட்ட நம்மளுடைய இதை சொல்லுவோம், அவங்க என்ன வியாதின்னு கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, உடனே பில்லை எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் பேசுனா கூட, ஏம்மா இன்னும் பேஷண்ட்டு நிறையா இருக்காங்கல்லப்பா, அவங்களெல்லாம் பார்க்கணும்லப்பா அப்படின்வாங்க. ஆனால் பொதுவாகவே நம்மளுடைய உடம்புக்கு தேவை வெளியே மருந்துகள் இதுகெல்லாம் நம்மளுக்கு உட்கொண்டாலும் உடல் அளவில் நம்மளுக்கு நல்லா ஒரு மனசு ரிலாக்ஸாக நல்லா பேச அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வாகும். நோயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதாகும். அதனால நான் இவங்ககிட்ட சேர்ந்து இவங்க எனக்கு காலையில் என்னுடைய காலை வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு டிஃபன்லாம் பண்ணிவிட்டு 10:30 to 11 டைம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த டைமை தான் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம் எனக்கு நல்ல வசதியாக இருக்குது. அப்போ நான் அவங்க சொல்கிற எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணி போல் எங்கள் வீட்டுக்காருக்கு சாதம் எதுவுமே சூடாக கேட்பாங்க. அதனால் 12 to 1, 1:30க்குள்ளே நான் சமைச்சிருவேன். அதுக்கு முன்னாடி வேண்டிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். முந்திய விட இப்போ நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன்னா, எங்கேயாவது போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் உட்காந்து இருந்துட்டு எந்திரிக்கிறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உடனே எந்திரிக்க முடியாது, எரிச்சலாக வரும். ஆனால் இப்போ நான் எங்கே போனாலும் அடுத்து வேலை எதாவது செய்யணும்னா படக்கு நான் எந்திரிச்சு அதை செய்கிறேன். அதனால இந்த யோகாவை பொறுத்தவரை எனக்கு உடல் அளவுலையும் மனசளவுலையும் நல்ல நல்ல வசதியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்க என்கிட்ட ஜென்ரலாக நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேச சொல்லுவாங்க. அதை நான் பேசுவேன். அதில் சில பாயிண்ட்ஸு வேணும்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு நான் பேசுனதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் காமராஜரை பற்றி பேசியிருக்கோம். ஒரு நாள் குலதெய்வம் சொல்லி நம்மளுடைய தெய்வங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் ஒரு நாள் இப்போ இந்த 18 ஆடி மாதமாக இருக்கிறதுனால அம்மன்கள் எங்கெங்கே இருக்காங்க, அம்மன் உலகம் பூரா அம்மன் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் சக்தி பீடங்கள் சொல்லிட்டு 51 இடத்துல இருக்காங்க. வெளிநாட்டில் கூட சிலோனில் ஏதோ இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாததை அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதுமாதிரி அவங்களுக்கு சில இது தெரியாது இருந்தால் நம்ம மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறும் இந்த மாதிரி கதைகளும் அதுவும் வெற்றி கதைகளாக உட்காந்து முந்தி காலத்துலலாம் பேசுவாங்கள்ல, அது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய இதையும் நல்ல பயனுள்ளதாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது போல் எல்லாருமே இப்படி செய்கிறப்ப அவங்களுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. டைமையுமே ஒரு நல்ல இதில் செய்யணும். அதாவது ஜென்ரல் நாலேஜாக திருக்குறளை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு குறளை பற்றி பேசலாம். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு குறளை செலக்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பாரதியாருடைய ஏதாவது அச்சம் தவிர அதுன்னு நிறைய அவருடைய புதிய ஆத்திச்சூடி இருக்குது. ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம், அதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம இப்போ எனக்கெல்லாம் 61 வயசு ஆகுது, 62 வயசு ஆகுதுன்னா இந்த ஸ்பீச்சு நம்ம பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகளுக்கும்
நம்ம சொல்லி கொடுக்கலாம். அவங்களும் நம்ம மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறப்ப அவங்களும் ஆசையாக இருப்பாங்க. எல்லாருமே இந்த மாதிரி நம்மளுடைய மைண்டையும் நம்மளுடைய உடம்பையும் நல்ல வழியில் செஞ்சால் எல்லாருக்கும் நல்லது. இதுதான்.